நேயர்களுக்கு வணக்கம். பகவத்கீதையில் ஒரு வாக்கியம் காணப்படுகிறது. இந்த புத்தகம் எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்படியெனில் அதில் ஒரு வாக்கியமாவது படிக்க வேண்டாமா? ஒரு வாக்கியம் சொல்கிறது, நீ பரதர்மம் எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் உனக்கு மார்க்கு கிடைக்காது. உனக்கு கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் தான். ஆனால் சுயதர்மம் சிறிது செய்தாலும் 1%, அதில் எவ்வளவு தவறு வந்தாலும் கூட உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். உனக்கு 60 லட்சம் விலையுள்ள ஆடி கார் வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா உறுதியளிக்கிறார். சுயதர்மம் என்றால் என்ன? பரதர்மம் என்றால் என்ன? உலகில் நூற்றுக்கணக்கான காலேஜ் ப்ரொஃபஸர், ஹெட்மாஸ்டர், பிரின்சிபால், நீதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சுயதர்மம் செய்தவர்கள் அல்ல. சுயதர்மம் என்றால் இதுவரை எவராலும் செய்ய முடியாத, இனி எதிர்காலத்தில் எவராலும் செய்ய முடியாத ஒரு குறிப்பிட்ட வேலையாகும். உதாரணமாக, அன்னை தெரசா என்பவர் தெருவில் திரியும் அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு என்பது அவர் சுயதர்மம். அதை செய்தார். அஹிம்சை என்பது மகாத்மா காந்தியின் சுயதர்மம். அதை அவர் பின்பற்றியதால் அவர் இன்று தேசப்பிதா என்று கூட அழைக்கப்படுகிறார். சுயதர்மம், பரதர்மம். சுயதர்மம் என்றால் இதுவரை எவரும் செய்யாத, எதிர்காலத்தில் எவராலும் செய்ய முடியாத ஒரு குறிப்பிட்ட வேலை என்று ஆகும். உதாரணமாக, நாம் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறோம் என்பதை இப்போது நிரூபிக்கிறேன். நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்கிறார்கள். இது அபத்தம். எப்படி எனில், கர்நாடக சங்கீத வித்வான் எல்லோருக்கும் தெரியும், மகாராஜபுரம் சந்தானம், மற்றும் ஜான் ஹிக்கின்ஸ் என்ற அமெரிக்காவிலிருந்து வந்த ஒருவர் தமிழ்நாட்டில் கர்நாடக சங்கீதம் முழுவதும் கற்று இங்கு உள்ள வித்வான்களுக்கு இணையாக மேடையில் பாடி கைதட்டல் வாங்கினார். ஆனால் இந்த இருவரும், ஜான் ஹிக்கின்ஸ் மற்றும் மகாராஜபுரம் சந்தானம், சாலையில் கார் விபத்தில் இறந்து போனார்கள். நாம் முட்டாள்தனமாக நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்கிறோம். மகாராஜபுரம் சந்தானம் மற்றும் ஜான் ஹிக்கின்ஸ் எந்த தவறும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. மாறாக ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்தார். எல்லோருக்கும் தேவையானவற்றை கொடுத்து வந்தார். அதை எப்படி ஆனால் அவர்கள் தனது சுயதர்மம் எது என்று தெரியாமல், அதனால் அதை 1% கூட செய்யாமல் போனதால் அவர் விபத்தில் மாண்டார். இதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சுயதர்மம் சிறிது கூட செய்யாதவனுக்கு காலம் இல்லை. கடவுள் அவரை கட்டா பண்ணிடுறார். எவ்வளோ நாள் தான் அவர் பொறுத்துப்பார்? 30 வயசு, 40 வயசு, 50 வயசு. இவன் செய்வானா மாட்டானா? என்ன, கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதற்காக உலகில் அனுப்பியுள்ளார். இது எல்லா மத நூல்களிலும் இருக்கிறது. முக்கியமாக புனித பைபிளில் ஒரு வாக்கியம் காணப்படுகிறது, எவரி மேன் இஸ் சென்ட் ஆன் எர்த் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ். ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு வேலை இல்லை. ஒரு அக்கௌண்டண்ட்டு, ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஒரு சார்ட்டர்டு அக்கௌண்டண்ட்டு, ஒரு வக்கீல் இல்லை. அதே அந்த மாதிரி சொல்லணும். ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பொழிச்சு காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனேன். எவரி மேன் இஸ் சென்ட் ஆன் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் என்றால் இதுவரை எவராலும் செய்யாத, இனிமேலும் எவராலும் செய்ய முடியாத அன்னை தெரசா, மகாத்மா காந்தி, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் சமுதாய கட்டுப்பாடுகளை மீறி இரவில் தன்னந்தனியாக கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு படகில் கடலில் சென்று அங்கு கப்பலில் போர் வீரர்கள் அடிபட்டு
உதவி இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கட்டு போட்டு முதலுதவி எல்லாம் செய்து வந்தார். இவரால் தான் இன்று நர்சிங் ப்ரொஃபஷன் என்பது உலகில் தோன்றியது. அதாவது சுயதர்மம் என்றால் வேறு விதமாக சொல்கிறேன், எல்கேஜி பையன்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சிலருக்கு மண்டையில் ஏறாது என்பதை எனக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சுயதர்மம் என்றால் அது ஒரு பயனீரிங் ஒர்க்காக இருக்கும், அல்லது ஒன்று பயனீரிங் முன்னோடி, அல்லது வேறு ஒரு வார்த்தை உள்ளது. அது என்னவென்றால் இன்னோவேட்டிவ், கண்டுபிடிப்பு, அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் அது உனது சுயதர்மம் ஆகும். இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு முன்னால் நமது சாமியார்களே எவ்வளவு முட்டாள்களாக இருக்கார் என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனெனில் இந்த சாமியார்களை நான் காலில் விழுவதால் நாம் முட்டாள்தனம் அதிகரித்து கொண்டே தான் போகும். 1985 வருடம் தீபாவளி அன்று காலையில் டிவி தொலைக்காட்சி பெட்டியில் அன்றைய தமிழ்நாட்டிலே தலை சிறந்த ஒரு சாமியார் சொல்கிறார், சுயதர்மம் என்றால் பிராமணர்கள் சந்தியாவந்தனம், பூஜை, ஹோமம் செய்ய வேண்டும். வைசியன் என்றால் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்தை கொண்டு இங்கே புகுத்துறாரு. வர்ணாசிரமத்தை தப்பா சுயதர்மம் என்று உளறுகிறார். வர்ணாசிரமம் என்பது வேறு, சுயதர்மம் என்பது இதுவரை எவராலும் செய்ய முடியாத, இனிமேலும் செய்ய முடியாத, நீ மட்டுமே அதை செய்ய முடியும். இங்கிலாந்து மலர் மருந்துகளை கண்டுபிடித்த டாக்டர் எட்வர்டு பாச் இவர்தான் உண்மையான சாமியார். அவர் என்ன சொல்கிறார் என்றால் சற்று அழுத்தம் திருத்தமாகவே, விச் யூ அலோன் கேன் டூ, அந்த வேலையை நீ மட்டும்தாண்டா செய்ய முடியும். அந்த வேலையை 1% சரியாக செய்தாலும் கடவுள் உங்களுக்கு ஆடி கார் 60 லட்சம் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த பணத்தை அவர் ஏற்பாடு செய்வார். உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். எப்போ? சுயதர்மம் சிறிது செய்தாலும். எனது சுயதர்மம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஏக்சியம் என்ற ஒரு வார்த்தை நமது உதவிக்கு வருகிறது. ஏக்சியம் என்றால் எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். ஒரு ஏக்சியம் என்ன சொல்கிறது என்றால், ஆல் ஸ்பான்டேனியஸ் ஒர்க்ஸ் ஆர் கிரேஸ்ஃபுல். அதாவது பகவத்கீதையில் எப்படி வருகின்றால், உனது கர்மங்கள் சங்கல்பம் மற்றனவோ, ப்ரீ பிளான்ட் இல்லை, ஸ்பான்டேனியஸாக நீ எது செய்தாலும் அது கடவுளின் திறமைக்கு ஈக்குவலாக சரியாக இருக்கும். வேறு வழியில் சொல்கிறேன். இப்பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு புரிய முடியாத சொல்கிறேன். உனது சுயதர்மம் கண்டுபிடிக்க உன் ஊரில் உள்ள பெரிய லைப்ரரிக்கு செல். அங்கு உன்னை எந்த சப்ஜெக்ட் கவர்ந்து இழுக்கிறதோ அதில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து வா. தவிர 2-3 புத்தகங்கள் வீட்டுக்கு கடன் வாங்கியும் பாரோ என்று சொல்வார்கள், வீட்டுக்கு வந்து படி. இப்படி தொடர்ந்து படித்துன்னு வர அது உனது சுயதர்மம் எது என்று தெரிந்து கொள்ள ஒரு புத்தகத்தைக்கு உன்னை இட்டு செல்லும். அதை படிக்கும் பொழுது உனது சுயதர்மம் எது என்று தெரிந்துவிடும். ஸோ 2 விதம். உனது சுயதர்மம் எது என்று தெரிந்து கொள்ள பகவத்கீதையிலும் காணப்படுகிறது. எவரது கர்மங்கள் சங்கல்பம் மற்றவனவோ, நம்ம எல்லாம் பிளான் பண்ணியான செய்கிறோம். பிஏ படித்து இல்லை பிகாம் படித்து அக்கௌண்டண்ட் ஆகி, எவரது கர்மங்கள் சங்கல்பம் மற்றனவோ, அதுதான் ஆல் ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன்ஸ். எந்த திட்டமிடல் செய்யாமலும் ஸ்பான்டேனியஸாக வேலை செய்தால் அது நிச்சயமாக உனது சுயதர்மமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மகாராஜரின் சந்தானம் அமெரிக்கர் ஜான் ஹிகின்ஸ் சங்கீதம் 100% சரியாக செய்தார்கள். ஆனால் அது அவர்களது சுயதர்மம் இல்லை. அதனால்தான் காரில் சாலை விபத்தில் அடிபட்டு இறந்து போனார்கள். நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்லக்கூடாது. சுயதர்மம் சிறிது கூட செய்யாதவனுக்கு காலம் இல்லை என்று படிக்க வேண்டும். உங்களுக்கு வேறு விதமாக
அழுத்தம் திருத்தமாக சொல்லி நான் இதை முடித்துக் கொள்கிறேன். ஒருவன் தனது பெற்றோர்களை கொலை செய்வது பாவம்தான். ஆனால் அதைவிட கொடிய பாவம் என்னவென்றால் சுயதர்மம் 1% செய்யாமல் இருப்பதுதான் பெரிய பாவம். ஏனெனில் அது கடவுளுக்கு விரோதமாக ஆகிறது. ஆகையால் சாலையில் விபத்து இல்லை வேறு காரணங்களால் அகால மரணம் அடைகிறான். சுயதர்மம் பரதர்மம் சற்று யோசியுங்கள். பகவத்கீதையில் இந்த ஒரு வரியாவது படியுங்கள். உங்களது தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். எப்போ சுயதர்மம் சிறிது செய்தாலும் அதில் எவ்வளவு தவறு வந்தாலும் 1 மார்க் வாங்கினாலும் உனது தேவைகள், உங்களுக்கு பங்களா வேணுமா, உனக்கு கார் வேணுமா, அது ஒன்று பகவான் தரேங்கிறார். மாதம் 30 நாளும் தானே 8 மணி நேரம் வேலை செஞ்சு 50,000 70,000 வாங்கிறதெல்லாம் பரதர்மம். நன்றி, வணக்கம்.